பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய மாணவ மாணவி கண்மணிகளே, அர்ரியாதுல் பதியா கிதாபு இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்கப் போகிறோம். இந்த கிதாபில் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடம் 47வது பாடம். 47வது பாடம் எது சம்பந்தமானது என்றால், அதற்கான ஒரு தலைப்பு நாம் தந்திருக்கின்றோம். சக்தி பெறாதவர்களின் சட்டம் என்ன? அதாவது நோன்பு வைக்க இயலாதவர்கள் அவங்க நோன்பை விட்டுக் கொள்ளலாமா? அப்ப அது பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த பாடத்திலே தொடர்ந்து நோன்பை விட்டவர்களின் சட்டம் என்ன? நோன்பை ஒருத்தர் விட்டுட்டார்னா அவர் அடுத்து கலா செய்யணுமா? கலா செய்ய முடியவில்லை என்றால் அவர் அதற்காக வேண்டி ஃபிதியா கொடுக்க வேண்டுமா? இது போன்ற விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடத்தில் காண இருக்கின்றோம். பாடம் 47 கிதாபு சியாம்ல ஃபஸ்லுன் அத்தாயினு ஃபிஸ்ஸின் என்று பாடம் தொடங்குகிறது. அதே போல அதை முடித்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்லுன் மன் ஃபாத்தஹு சியாமுன் என்ற பாடமும் நம்ம இந்த 47வது பாடத்துல பார்க்க போகிறோம். அத்தாயின் என்றால் வயது முதிர்ந்தவர், வயசுல ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அப்ப அதனுடைய விளக்கங்கள் இந்த பாடத்துல வரும். மன் ஃபாத்தஹு சியாமுன், எவருக்கு நோன்பு தவறிவிட்டதோ, நோன்பு நோக்க முடியாத சூழல், பி உதுரின் அவ் பிலா உதுர், தங்கடத்தோடு ஒருத்தருக்கு நோன்பு வைக்க முடியாத சூழல், அல்லது தங்கடம் ஏதும் இல்லாமலேயே அவர் நோன்பை விட்டுட்டார். அப்ப அதற்கெல்லாம் என்ன சட்டம் என்ற விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த 47வது பாடத்தில் நாம் படிக்க இருப்பவை என்னென்ன? வயோதிகர்கள், நோயாளிகள் மற்றும் நோன்பு பிடிக்க இயலாதவர்கள், இன்னும் நோன்பு பிடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் பேண வேண்டிய சட்டங்கள் என்னென்ன? இதை பத்தி இந்த பாடத்துல நம்ம தெரிய போறோம். அதே போல நோன்பை விட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை ஒருத்தர் பிடிக்காம விட்டுட்டாருன்னா அவர் என்ன செய்யணும்? நோன்பை கலா செய்தால் மட்டும் போதுமா? அவங்க நோன்பை கலா செய்தால் மட்டும் போதுமா, அல்லது அதற்கு ஃபிதியா பரிகாரம் ஏதும் செய்ய வேண்டுமா? ஃபிதியா எது இருக்குதா? இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பாடத்தில் வரும். மேலும் நோன்பை விட்டவர் மரணித்து விட்டார், அப்பொழுது என்ன சட்டம்? அவர் நோன்பை கலா செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை, ஃபிதியா கொடுப்பதற்கான அவகாசங்கள் எதுவும் கிடைக்கல, மூத்தா போயிட்டார், இப்ப என்ன செய்யணும்? இது பற்றிய விளக்கங்கள் இந்த பாடத்துல நமக்கு வருது. இறுதியாக ஒரு விஷயம், முத்து என்ற இரு உள்ளங்கைகளின் அளவு குறித்து ஒரு சிறு ஆய்வு. இதையெல்லாம் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதல்ல நம்ம இந்த முத்து குறித்த அந்த இரு உள்ளங்கைகளின் அளவு பற்றி நம்ம விளக்கங்களை நாம் படித்து விடலாம். பாருங்கள். அதாவது அல் முத்து என்பது அளவிடுவதற்கான ஒரு பழங்கால அளவாகும். முற்காலத்துல மக்களுடைய வழக்குல பொருட்களை அளப்பதற்காக வேண்டி இந்த முத்து என்ற ஒரு வழக்கு இருந்திருக்கிறது. முத்துனா இதுதான். பாருங்க, 2 உள்ளங்கை நிரம்ப பொருள் எடுக்கிறாங்கல்ல, இதை கொஞ்சம் குறைவா இருக்குது, ஆனா அசல்ல நிறைவா எடுக்கணும். உள்ளங்கை நிரம்ப என்ன செய்யணும்? பொருள் எடுக்கணும். பொருளை எடுத்து போடுறதுதான் ஒரு முத்துன்னு அர்த்தம். இது ரொம்ப ஈஸியா நம்ம புரியுறோம். பிரச்சனை என்ன அப்படின்னா, கைகள் வித்தியாசப்படும். ஒருத்தருடைய கை சின்னதா இருக்கும், ஒருத்தருடைய கை பெருசா இருக்கும். இப்ப அதுக்கு நடுநிலையான கையை கொண்டு நாம் முடிவு செய்ய வேண்டும். இதுக்கு ஏன் முத்து அப்படிங்கிற இந்த அளவுக்கு ஏன் முத்துங்கிற பேர் அப்படின்னா, சும்மிய முத்தன் என்னஹு குத்திர, ஏனெனில் அளக்கப்படுகிறது. மா தம் தத்து பிகில் எது மினல் அதா, ஒரு பொருளை நன்கொடையாக கொடுக்கிறதுல இருந்தும் கரம் எவ்வாறு அது விரிகிறதோ அந்த அளவை கொண்டு அளவாக நிர்ணயிக்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் இதற்கு முத்து என்றே சொல்லப்படுது.
ஒல் முத்து இன்னொரு விளக்கம். ஒல் முத்து ஹஃபனத்துன் பிகஃபை ரஜுலின் முஅ்ததிலின். நடுநிலையான ஒரு மனிதனுடைய 2 உள்ளங்கையினுடைய அந்த அளவு தான் முத்து. அவ் பி மில்இ கஃபைல் இன்சான் அல் முஅ்ததில். அல்லது இப்படியும் அதற்கு விளக்கம் தரலாம். நடுநிலையான மனிதனுடைய 2 உள்ளங்கை நிரம்ப உள்ள ஒரு அளவுக்கு முத்து என்று சொல்லப்படும். இதா மத்த எதைஹி பிஹிமா, அதாவது 2 கையையும் நல்லா விரிச்சு ஒரு பொருளை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு தான் முத்து என்று சொல்லப்படும். இது முத்து என்பதுக்கு நம்ம ஈஸியா விளங்குறதுக்கான ஒரு அளவு. இப்ப கைகள் வித்தியாசப்படுறதுனால பிற்காலத்தில் ஃபுகஹாக்கள் அதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரித்துல அடிப்படையாக வைத்தார்கள். முத்து என்பது ரித்துலுன் ஒ சுலுசுன், அதாவது ஒரு ரித்துலு இன்னும் அந்த ரித்துல்ல 1/3 பாகம் கொண்டதுதான் ஒரு முத்து என்று அளவை நிர்ணயித்தார்கள். ரித்துலுடைய அளவுலாம் அவங்களுக்கு முந்தின பாடங்கள்ல போயிருக்குது. இப்ப நம்ம அதை மீட்டி கொண்டு வரல. அந்த ரித்துலுடைய கணக்கின் பிரகாரம் ரித்துல பொறுத்தவரை இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். ரித்துல் உங்களுக்கு அளக்கும் அளவையாகவும் பயன்படுத்தப்படும், நிறுக்கும் ஒரு நிறுவை பொருளாகவும் அந்த ரித்துல் இருக்கிறது. அப்ப ரித்துல அடிப்படையாக முத்துடைய அளவை ரித்தலை கொண்டு நிர்ணயிச்சதுனால நிறுவையில அதனுடைய அளவு எவ்வளவு, அளவையில அதனுடைய அளவு எவ்வளவு என்பதை நம்ம தெரிய முடியும். ஒரு முத்து என்பது ஒரு ரித்தில் இன்னும் 1/3 பாகம் ரித்தில் என்று வைத்துக் கொண்டால் 510 கிராம் வரும். இது நிறுவையில உள்ள அளவு. அளவையில பாத்தீங்கன்னா 687.882 மில்லி லிட்டர். 687 மில்லி இன்னும் 882 மைக்ரோ மில்லி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 700 மில்லி வரைக்கும் வருது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹைர். அப்ப இது ஒரு அளவு. அடுத்து வாங்க, உள்ளங்கைகளால் பொருளை அளக்கிற பொருளை அளந்து எடுக்கிறோம், நிறுக்கிற பொருளை நிறுத்தி எடுத்தனா அதுக்கு என்ன வருது அப்படின்னா அதையும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க நமக்கு அறிஞர்கள். உள்ளங்கைகளால் ஒரு பொருளை நம்ம என்ன செய்யறோம், அளக்கிறோம் அப்படின்னா, அதாவது அது நீர் போன்ற லிக்விட் நீர் ஆகாரங்களாக இருக்கும் பொழுது அதுக்கு என்னது மில்லி லிட்டர் கணக்குல 607.5 மில்லி லிட்டர். 607 மில்லி புள்ளி 5 மைக்ரோ மில்லி, இது ஒரு அளவு. இது அல்லாமல் அத நிறுவையில கொண்டு வரும் பொழுது 650 கிராம் வருது. சிலர்கள் 750 கிராமையும் இங்க முன்வைக்கிறாங்க. அதாவது உள்ளங்கைகளாலேயே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பொருளை அளந்து பார்க்கும் பொழுது அறிஞர்கள் அதுல அந்த அளவை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இங்க கீழே சொன்ன அளவுனா என்னது அப்படின்னா ரித்துளுடைய அளவை வச்சு நம்ம இந்த அளவு சொல்லியிருக்கோம். இது நேரடியாக ஏன்னா முத்து என்பது உள்ளங்கையோடு சம்பந்தப்பட்டதுதான். அப்ப அந்த அடிப்படையில நம்ம அளந்து பார்க்கும் பொழுது நிறுவையாக இருந்தால் 650 கிராம் வருது, அளவையாக இருக்கும் பொழுது 607.5 மில்லி லிட்டர் வருது. இப்போ இந்த மொத்தம் உங்களுக்கு இங்க 4 வகையான கணக்கு தரப்பட்டிருக்கு. நிறுவையில் 650 ஒன்று வருது, 510 ஒன்று வருது. இந்த 650லே சிலர்கள் 750 என்பதையும் முன்வைக்கின்றார்கள். அதே போல அளவையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 607.5 ஒன்று வருது, 687.882 என்ற ஒரு அளவும் வருகிறது. அப்ப இந்த 4ல நிறுவையில உள்ள அளவுல எது ரொம்ப சிறந்தது அப்படின்னா இந்த 650 கிராம் என்பதே உங்களுக்கு சிறந்தது. ஏன் அப்படின்னா முத்து என்பது ஷாவினுடைய 4/1 பாகம்தான் முத்து என்ற ஒரு கணக்கும் இருக்கிறது. ஷா பத்தி உள்ள அளவு விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்க போயிருக்குது. அதுல கிட்டத்தட்ட அதுல 2-3 அளவுகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல 2 கிலோ 600 கிராம். அப்ப அதுல 4/1 பாகம் என்று வைத்துக் கொண்டால் இந்த 650 கிராம் வருகிறது. அந்த அடிப்படையிலையும் இந்த 650 கிராம் அளவு சிறந்தது என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ஹைர். அதாவது இந்த 650 கிராம் என்பது அதே போல 607 மில்லி லிட்டர், 510 கிராம் 687.882 மில்லி லிட்டர். இது நம்முடைய வழக்குல 650 கிராம் அப்படின்னு சொன்னா அதாவது அரை கிலோ
தாண்டி உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு 150 கிராம் அதிகமாகுது. அதே போல இங்க பாருங்க 510 கிராம் என்பது அரை கிலோ. அரை கிலோவோட அதிகப்படியாக ஒரு 10 கிராம் கூடுது. அடுத்து மில்லி லிட்டர்ல கவனிங்க. 607 மில்லி லிட்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அரை லிட்டரை விட கூடுது. அரை லிட்டரை விட உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு 100 மில்லி, அப்புறம் 107 மில்லியும் 0.5 மைக்ரோ மில்லி, அது கொஞ்சம் கூடுது. இப்போ இதனுடைய அளவு நம்முடைய வழக்குல வந்து எப்படி இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல இங்க பாருங்க 687 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லிக்கு நெருக்கம். அது அதாவது இந்த ரெண்டையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அளவையில வந்து ஒரு 3/4 லிட்டர் சொல்றோம்ல, 1 லிட்டரு, அரை லிட்டரு, 3/4 லிட்டர் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ 3/4 லிட்டருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக வருது. இதை நம்ம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து முத்து குறித்த ஒரு அளவீடுகள். இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்லலாம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. அத்தாயினு ஃபிஸ்ஸின்னி. அத்தாயின் என்றால் வயது முதிர்ந்தவர், வயோதிகர், மிகவும் தள்ளாடும் ஒரு பருவம். இதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அத்தாயின். ஃபிஸ்ஸின், வயதுல வயது முதிர்ந்தவர். வல் மரீது அல்லதி லா யுர்ஜா லஹு ஷிஃபாஉ. இன்னும் நோயாளி. எத்தகைய நோயாளி என்றால் அவருக்கு ஷிஃபாவை ஆதரவு கொள்ளப்படாது. அவருக்கு ஷிஃபாவை ஆதரவு கொள்ளப்படாதே அத்தகைய நோயாளி. இதா அஃப்தரா, இந்த ரெண்டு பேரும், அஃப்தராவுடைய ஃபாயில் வந்து அத்தாயின், அல் மரீதுல்லதி லா யுர்ஜா லஹு ஷிஃபாஉ. அதாவது அவருடைய மரணம் வரையிலும் அவர் அந்த நோயிலேயே படுத்த படுக்கையிலே இருக்கிறாரு, அல்லது அந்த நோயால் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர்கள் நோன்பு வைக்கும் பொழுது அவரால் நோன்பு வைக்க முடியாது, நோன்பு வைப்பதற்கு இயலாதவராக ஆயிட்டார். அப்ப இதா அஃப்தரா, அவர்கள் நோன்பை விட்டு விட்டால், ஃபி ரமதான, ரமதானுடைய மாதத்திலே, எல்சமு குல்லம் மின்ஹுமா முத்து தொஆமின் லிகுல்லி யௌமின், அவ்விருவரிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் முத்து தொஆம், உணவில் ஒரு முத்து அவசியமாகும், கொடுப்பது அவசியமாகும். உணவில் ஒரு முத்து கொடுப்பது அவசியமாகும். அப்ப இங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது வயோதிகர்கள் இன்னும் நோயாளி, இவங்க ரெண்டு பேரும் நோன்பை விட்டு விட்டால் ஒரு முத்து உணவு கொடுக்கணும். முத்துடைய அளவு எல்லாமே உங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. வலா கதா அலைஹிமா, இந்த ஹுமாவுடைய லமீரும் அத்தாயின் அல் மரீதுல்லதி லா யுர்ஜா லஹு ஷிஃபா. அதான் மரீத், நோயாளி அப்படின்னா வெறும் நோயாளி நம்ம கருத்து வாங்கிடக்கூடாது. அதனுடைய சிஃபத் இது, அல்லதி லா யுர்ஜா லஹு ஷிஃபா, அதாவது ஷிஃபாவை ஆதரவு கொள்ளப்படாது அப்படிப்பட்ட நோயாளி. அப்ப இவர்கள் மீது கலா கிடையாது. நோன்பை விட்டுட்டாங்க அப்படின்னா அதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு பண்ணி ஒரு முத்து கணக்கு பண்ணி அவங்க வந்து என்ன செய்யணும், சதக்கா செய்யணும். அவர்கள் மீது கலா ஏதும் கிடையாது. இங்க இருந்து அடுத்து ஹாயிது நுஃபசாக்களுடைய சட்டம் சொல்லப்படுகிறது, கவனிங்க. வயஜிபு அலல் ஹாயிதி வன் நுஃபசாஇ அல் இஃப்தாரு ஃபி ரமதான வகைரிஹி. ஹாயில், மாத விலக்கு வரக்கூடிய பெண். நுஃபசா, குழந்தை பெயர்கால சீட்டு உள்ள பெண். ஹாயில் இன்னும் நுஃபசாக்கள் மீது நோன்பை விடுவது ரமதானிலும் ரமதான் அல்லாத மற்ற காலத்திலும் வாஜிபாகும். நோன்பை விடுவது அவர்கள் மீது வாஜிபாக இருக்கிறது. நோன்பு பிடிக்கக்கூடாது, நோன்பை கட்டாயமா விட்டே ஆகணும். அந்த நிலையில இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிப்பது ஏற்றுக்கொள்ளப்படாது, சரியாகாது. ஏன்னா நோன்புக்கு தஹாரத்து என்பது ஷர்த்து. வயஜூசு ஃபி ரமதான். சரி, ஹைர். இங்க இருந்து முசாஃபிருக்கான சட்டம் சொல்லப்படுது. வயஜூசு ஃபி ரமதான் லில் முசாஃபிரி. முசாஃபிர் யாரு பயணியாக இருக்கிறாரோ அவருக்கு ரமதானிலே ஜாயிஸாகும். இதாக்கான சஃபருஹு தவீலன் ஜாயிசன், அவருடைய பயணம் நீண்ட
அனுமதிக்கப்பட்ட ஒரு பயணமாக இருந்தால், தவீலன் என்றால் உங்களுக்கு மசாஃபத்துல் கஸ்ர், கஸ்ர் தொழுகையை சுருக்கி தொழுவதற்கான தொலை தூரம், அதுதான் சஃபர தவீல். தொழுகையை எந்த சஃபர்ல தொழுகையை சுருக்கி தொழுக முடியாதோ அது என்ன செய்யாது, நீண்டமான பிரயாணத்துல சேராது. அப்புறம் இந்த சஃபர் ஜாயிஸாகவும் அனுமதிக்கப்பட்ட ஒரு சஃபராக இருக்கணும். பாவமான காரியத்திற்கு ஒருவர் பயணம் செய்கிறார் என்றால் அவருக்கு இந்த சலுகை வராது. அதை தான் இங்க சொல்றாங்க. இதாக்கான சஃபருஹு தவீலன் ஜாயிசன், நீண்ட அனுமதி பெற்ற ஒரு பயணமாக அவருடைய பயணம் ஆகியிருந்தால், அத்துடன் வலவ் கத்தர அல சௌமி, வலவ் கதர என்று படித்துக் கொள்ளுங்கள். நோன்பு நோற்பதன் மீது அவர் சக்தி பெற்று இருந்தாலும் அவருக்கும் ஜாயிஸ் ஆகும். ஜூசு என்ன ஜாயிஸ் ஆகும் அப்படின்னா அல் இஃப்தார் ஜாயிஸ் ஆகும். ஒல் அஃதலு லஹு, ஆனா இந்த முசாஃபிருக்கு, இந்த லஹுடைய லமீர் முசாஃபிரின் பக்கம் மீட்டிக் கொள்ளணும். முசாஃபிருக்கு சிறப்பு என்ன அப்படின்னா ஐ யசூம இதாலம் யஹ்சுல் லஹு மஷக்கத்துன், அந்த முசாஃபிருக்கு கஷ்டம் ஏற்படவில்லை என்றால் அவர் நோன்பு நோற்பதே அவருக்கு சிறப்பாகும். வலா யஜூசு லில் மரீதி இல்லா இதா ஹஸரத் லஹு மஷக்கத்துன் ஷதீதத்துன் பிஸ்ஸௌமி. அப்ப இங்க இருந்து நம்ம எத்தனை பேருக்கான சட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வயோதிகர், அதே போல ஷிஃபாவை ஆதரவு கொள்ளப்படாத நோயாளி, அதாவது தொடர் நோயாளி, பிறகு மாதவிலக்குள்ள பெண்ணு, குழந்தை பேறுகால தீட்டுள்ள பெண்களுடைய சட்டம் என்ன, அதே போல முசாஃபிருடைய சட்டம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க இருந்து பாருங்க, அதாவது ஒரு நோயாளி இருக்கிறாரு, அந்த நோயாளி நோன்பு வைக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அவர் நோன்பு வைக்கத்தான் செய்யணும். ஆனா அதே சமயத்துல ஒரு நோயாளி அவர் நோன்பு வைக்கிறதுனால சிரமம் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நோன்பு விட்டுக் கொள்ளலாம். ஒலா யஜூசு லில் மரீத், பொதுவாக ஒரு நோயாளிக்கு ஜாயிஸ் ஆகாது. இல்லா இதா ஹஸரத் லஹு மஷக்கத்துன் ஷதீதத்துன் பிஸ்ஸௌமி, நோன்பு நோற்பதின் மூலமாக கடுமையான சிரமம் அவருக்கு ஏற்பட்டு விடும் என்று இருந்தாலே தவிர நோன்பை விடுவது ஜாயிஸ் ஆகாது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும். وَيَجُوزُ لِلْحَامِلِ وَالْمُرْضِعِ, இங்க இருந்து யாருடைய சட்டங்கள் பேசுறாங்க அப்படின்னா, ஹாமில், குழந்தைய வயிற்றில் சுமக்கக்கூடிய பெண்மணிக்கான சட்டம். முருதி, அதே போல குழந்தை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறாங்க, அப்படிப்பட்ட பெண்களுடைய சட்டம் சொல்லப்படுது. وَيَجُوزُ لِلْحَامِلِ وَالْمُرْضِعِ إِذَا خَافَتَا فِي الصَّوْمِ على أنفسهما, ஹாமிலுக்கும் இன்னும் முருதி பால்குடி தாய்க்கும் ஜாயிஸ் ஆகும். என்ன ஜாயிஸ் ஆகும்? நோன்பை விடுவது. இதா ஹாஃபத்தா ஃபிஸ் ஸௌமி அலா அன்ஃபுஸிஹிமா, தங்கள் இருவரின் மீது நோன்பு நோர்க்கும் விஷயத்திலே இருவர்களும் பயந்தால், அவ் அலா அவுலாதிஹிமா, அல்லது அவ்விருவரினுடைய பிள்ளைகளின் மீது அவர்கள் பயந்தால். இந்த அவுடைய அத்துஃப் அலா அன்ஃபுஸிஹிமால வச்சுக்கிடும். அப்ப நோன்பை நோர்க்கிறதுனால ஒன்று தங்களுக்கு ஏதாவது பலகீனம் ஏற்பட்டு விடும் என்று பயந்தாலோ, அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சிரமம் வந்துடும், பிள்ளைக்கு ஏதாவது சிரமம் வந்துவிடும் என்பதை அவர்கள் பயந்தாலோ யஜூசு, அவர்கள் நோன்பை விடுவது ஜாயிஸ் ஆகும். வயஜிபுல் கதாஉ அலா ஹாஉலாஇ குல்லிஹிம், பாருங்க மேல வலா கதா அலைஹிமா, இந்த ரெண்டு பேரின் மீதும் கலா கிடையாது. ஆனா முத்து தஆம், உணவுல ஒரு முத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நோம்புக்கும், குல்லி யௌமின் கொண்டு கருத்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நோம்புக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு முத்து அவர் கொடுத்தார். ஆனா அதற்கு பிறகு இருந்து யாரெல்லாம் நோன்பை விடுறது வாஜிபோ, யாருக்கெல்லாம் நோன்பை விடுவது ஜாயிஸு என்று சொல்லப்பட்டது. அதே போல அதுல யாருக்கு சிறப்பு, அவர் நோன்பு வைக்கிறது சிறப்பா அல்லது நோன்பை விடுறது சிறப்பா, இது எல்லாமே நம்ம பேசிட்டோம். இங்க இறுதியாக முசன்னிஃப் அவர்கள் வயஜிபுல் கதாஉ அலா ஹாஉலாஇ குல்லிஹிம்,
அவர்கள் எல்லோரின் மீதும் கலா நோன்பை கலா செய்யறது வாஜிபாகும். ஒரு முசாஃபிர் பயணத்துல இருக்கிறதுனா நோன்பை விட்டுட்டார் அப்படின்னா பயணம் முடிந்த பிறகு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்த பிறகு விடுபட்ட அந்த நோன்பை வந்து என்ன செய்யணும், அவர் கலா செய்யணும். அதே போல ஹாமில், முர்தி இவங்க எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான். ஹைர் வைதா ஃபாத்த ஸௌமு பிகைரி உஸ்ரின், தங்கடமேதும் இல்லாமல் நோன்பு ஒருவருக்கு தவறிவிட்டால் வஜப கதாஉஹு அலல் ஃபௌரி, உடனடியாக அந்த நோன்பை கதா செய்கிறது அவர் மீது வாஜிபாகும். ஃபைன் ஃபாத்த பிஉஸ்ரின், தங்கடத்தோடு நோன்பு ஒருவருக்கு தவறிவிட்டார், தகுந்த காரணத்தோடு ஒருவருக்கு நோன்பு தவறிவிட்டது, வஜப கதாஉஹு அலத் தராஹி, தாமதத்தின் மீது அவர் அந்த நோன்பை கதா செய்கிறது வாஜிபாகும். வல் அஃலலு, இது வந்து வல் அஃலலுன்னு படிக்கணும். வல் அஃலலு அத்தஅஜீல், இவருக்கும் கூட சிறந்தது அத்தஅஜீல், அந்த நோன்பை துரிதப்படுத்துவதுதான் சிறப்பாக இருக்கிறது. இங்க வந்து உங்களுக்கு தங்கடம் இல்லாமல் ஒருவருக்கு நோன்பு விடுபட்டு விட்டாலும், தங்கடத்தோடு ஒருவருக்கு நோன்பு விடுபட்டாலும் அவர் நோன்பை கலா செய்கிறது வாஜிபு. தங்கடத்துடன் ஒருவருக்கு நோன்பு விடுபட்டால் அவர் தாமதித்து நோன்பை கலா செய்யலாம் என்றாலும் அவருக்கும் சிறப்பு என்னது, நோன்பை கலா செய்யறதுல அவர் தீவிரம் காட்ட வேண்டும், உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முசன்னிஃப் அவர்கள் இங்கே நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இங்கிருந்து அடுத்து ஒரு ஃபஸ்ல் தொடங்குகிறது. ஃபஸ்லுன், இந்த ஃபஸ்ல் யாருக்கு அப்படின்னா எது சம்பந்தப்பட்டது, மன் ஃபாத்தஹு சியாமுன் மின் ரமதான பி உஸ்ரின், தங்கடத்துடன் ரமதான் மாதத்திலிருந்து ஒருவருக்கு நோன்பு தவறிவிட்டது. அதாவது ரமதானை அடைந்தும் அவர் பி உஸ்ர், தங்கடத்துடனேயே நோன்பு வைப்பதற்கான சூழல் அவருக்கு கிடைக்கல. ஓ மாத்த, அத்துடன் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார். கபல அன் யதமக்கன மின் கதாஇஹி, அந்த நோன்பை கதா செய்வதிலிருந்தும் அவருக்கு வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு முன்னதாகவே அவர் மரணித்து விட்டார். தங்கடத்துடன் நோன்பு தவறியது யாரு, தங்கடம் இல்லாமல் யாருக்கு நோன்பு தவறும் என்பதை முந்தின பாடத்துல இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப இங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னா, தங்கடத்தோடு ஒருவருக்கு தகுந்த காரணத்துடன் ரமதானுடைய மாதத்துல நோன்பு வைக்க முடியாத சூழல் ஆயிட்டு. ஒண்ணு, ரமதான் முடிஞ்சிடுச்சு. அப்ப ரமதான் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து அவர் வந்து என்ன செய்யணும், கதா செய்யணும். இந்த விளக்கம்லாம் நம்ம முந்தின பாடத்துல படிச்சிட்டோம். இப்ப கதா செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைக்கல. ஓ மாத்த கபல ஐயத்தமக்கன மின் கதாஇஹி, ரமதான் மாதத்தில் விடுபட்ட அந்த நோன்பை கதா செய்வதிலிருந்தும் சாத்தியம் வாய்ப்புகள் அவருக்கு கைகூடுவதற்கு முன்னதாக அவர் மரணித்து விட்டார் என்றால் ஃபலைஸ லஹு ததாருக்குன், இந்த லஹுடைய லமீர் வந்து சியாமின் பக்கமும் வைக்கலாம், அல்லது லஹுடைய லமீர் இந்த மண்ணின் பக்கமும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த நோன்புக்கு ததாருக் நிவர்த்தி ஏதும் இல்லை, அல்லது இந்த நோன்பு தவறிய அந்த மனிதருக்கு நிவர்த்தி செய்யுதல் என்பது எதுவும் கிடையாது. அதுக்கு பகரமோ பரிகாரமோ எதுவுமே கிடையாது. அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். இந்த நோன்பை விட்டதுனால அவர் யாரு கிடையாது, பொறுப்பாளியாகவும் ஆக மாட்டார். இது எதை போல அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒருத்தருக்கு ஜக்காத்து கடமை ஆயிட்டு, ஆனா அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடுவதற்கு முன்னதாக அவர் மரணித்து விட்டால் எப்படியா அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சட்டம். அடுத்து வாருங்கள். ஃபைன் மாத்த பஅத தமக்குனி மினல் கதாஇ فإما أن يصوم عنه وليه وإما أن يطعم عنه مدا لكل يوم. இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கலா செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அவருக்கு ஏற்பட்டும் அவர் அந்த நோன்பை கலா செய்யாமல் மூத்தா போயிட்டார். அப்ப அவருக்கு என்ன, அதற்கு என்ன நிவர்த்தி அப்படின்னா, ஒண்ணு அவருடைய வழி, அவருக்கு பொறுப்பாளரா யார் வருவாங்களோ அவங்க வந்து என்ன செய்யணும், அந்த நோன்பை அவர் நோக்க வேண்டும். அல்லது அந்த பொறுப்பாளர், அந்த வழியாகிறவர், அவர் விட்ட அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து உணவு என்ன செய்யணும், சதக்காவாக தர்மமாக கொடுக்க வேண்டும். அதை தான் இங்க சொல்றாங்க. ஃபைன் மாத்த பஅத தமக்குனி மினல் கதாஇ
அந்த நோன்பை கதா செய்வதிலிருந்தும் அவருக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு அவர் மரணித்து விட்டால் இம்மா யசூம அன்ஹு வலியுஹு, அவருடைய வலி அதாவது யாருக்கு நோன்பு விடுபட்டு அந்த நோன்பை கலா செய்யாமல் மூத்தா போய்விட்டாரோ அவருடைய வலியாகிறவர் அந்த நோன்பை தொட்டும் அவரை தொட்டும், அந்த அன்ஹுடைய லமீர் அந்த நபரை குறிக்கும், மௌத்தா போன அந்த நபரை மாத்த அந்த நபரை குறிக்கும். அவரை தொட்டும் அவரின் சார்பாக நோன்பு நோற்பார். ஒன்றன் கீழ் நோன்பு நோற்பார். இம்மா யுத்இம அன்ஹு, அல்லது ஒன்றன் கீழ் அவரின் சார்பாக உணவளிப்பார். உணவளிப்பது அவசியமாகும். முத்தால் லிகுல்லி யௌமின், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு முத்து உணவை அவர் தர்மமாக வழங்குவார். முத்துடைய அளவுலாம் நம்ம முந்தின விளக்கத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒமன் லசிமஹு கலாஉன், ஒமன் லசிமஹு கலாஉ ஷையின் மின் ரமதான, ரமதானிலிருந்தும் ஏதாவது ஒன்றை கலா செய்வது எவருக்கு அவசியமாகிவிட்டதோ, இந்த ஹூடில் அமீர் மண்ணின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். இப்போ ரமதான்ல இருந்து ஏதாவது ஒரு நோன்பு ஒருத்தருக்கு விடுபட்டுடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த விடுபட்ட அந்த நோன்பை கலா செய்யறது அவர் மேல அவசியமாகிவிடும். அவசியமாகி இருக்க வஅஹ்ஸரஹு, அந்த நோன்பை அவர் என்ன செய்யறாரு, தாமதிக்கிறார். வஅஹ்ஸரஹு, ரமதான்ல விடுபட்ட அந்த நோன்பை தாமதப்படுத்துகிறார் என்றால் பிகைரி உதுரின், தங்கடம் ஏதும் இன்றியே, எந்த தகுந்த காரணம் ஏதும் இல்லாமலேயே அவர் தாமதப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிருக்கிறோம், உடனடியாக அவர் கலா செய்யணும். கலா செய்யாம இவர் என்ன செய்யறாரு, தாமதப்படுத்துறாரு. ஹத்தா ஜா ரமதானுல் ஆஹர், அடுத்து ஒரு ரமதான் வருகின்ற வரை, அடுத்த ரமதானு வந்துருச்சு அப்படின்னா வஜப அலைஹி மஅல் கலாஇ லிகுல்லி யௌமின் முத்தும் மின் துஆமின். அப்ப இவருக்கு சட்டம் பாருங்க எப்படி வருது. வஜப அலைஹி மஅல் கலாஇ, அந்த நோன்பை கலா செய்வதுடன் அவர் மீது வாஜிபாகும். லிகுல்லி யௌமின், ஒவ்வொரு நாளைக்கும் முத்தும் மின் துஆமின், உணவில் இருந்து ஒரு முத்தும் கொடுக்கணும். உதாரணமா ஒரு 10 நோன்பு விடுபட்டுடுச்சு, அந்த 10 நோன்பை என்ன செய்யணும், அடுத்த ரமதான் வரதுக்கு முன்னால் அவர் கலா செஞ்சிருக்கணும். கலா செய்யாம அடுத்த ரமதானும் விட்டது என்றால், இப்ப அந்த ரமதானுடைய நோன்பை ஃபுல்லா வச்சுட்டு இந்த முந்தின வருஷத்துல விடுபட்ட அந்த 10 நோன்பை என்ன செய்யணும், அவர் கலா செய்யணும். கலா செய்யறதோட ஒவ்வொரு நாளைக்கு என்ன செய்யணும், ஒரு முத்து உணவும் கொடுக்க வேண்டும். வயதகர்ரருல் முத்து பிதகர்ருரி சினீன், சட்டத்தை நல்லா கவனிக்கும். இந்த முத்து மீண்டும் மீண்டும் வரும். பிதகர்ருரி சினீன், ஆண்டு மீண்டும் மீண்டும் வருவதை கொண்டு. அடுத்த வருஷமும் அவர் அந்த முந்தின வருஷத்துல விடுபட்ட அந்த 10 நோன்பை என்ன செய்யல, கலா செய்யல. அடுத்து ரெண்டாவது, அதாவது திரும்ப மீண்டும் இரண்டாவதாக மூன்றாவதாக ஒரு ரமதான், ஹத்தாஜா ரமதான் ஆகர் வேறொரு ரமதான், அதுக்கடுத்து மூன்றாவதாக ஒரு ரமதானுடைய ஆண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன செய்யணும், அப்போ ஒவ்வொரு விடுபட்ட அந்த ஒவ்வொரு நாளைக்கு 2 முத்து கொடுக்கணும். நோன்பையும் கலா செய்யணும், அத்துடன் அவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளைக்கும் 2 முத்து கொடுக்கணும். அதனாலதான் உங்களுக்கு சட்டத்தை சுருக்கமா சொல்லிட்டாங்க. தகர்ருல் முத் தகர்ருரு சினீன், ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் வரும் பொழுது அந்த முத்தும் மீண்டும் மீண்டும் வரும். வகதா யஜிபுல் முத்து மஅல் கலாஇ அலல் ஹாமிலி வல் முர்திஇ, அவ்வாறுதான் முத்து கொடுப்பது வாஜிபாகும். மஅல் கலாஇ அலல் ஹாமிலி வல் முர்திஇ இதா அஃப்தரதா லில் கௌஃபி அலா அவுலாதிஹிமா ஃபகத். இங்க நம்ம ஏன்னா உங்களுக்கு ஹாமில் முர்தியுடைய சட்டம் முன்னாடி சொல்லப்பட்டது. அதாவது குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடியவள், கர்ப்பமான பெண். முர்தி என்றால் பால் கொடுக்கக்கூடிய பெண். இந்த பெண்கள் தன் மீது பயந்து கொண்டாலும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளை பயந்து கொண்டாலும் நோன்பை விட்டு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தன் மீது அவர்கள் பயந்தார்களே ஆனால்
நோன்பை கலா செய்தால் மட்டும் போதும், அவங்க என்ன செய்ய தேவையில்லை, அந்த விடுபட்ட அந்த நோன்புக்காக வேண்டி முத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர்கள் பயந்தால் என்றால் நோன்பையும் கதா செய்ய வேண்டும். அத்துடன் அவர்கள் என்ன செய்யணும், முத்து உணவும் கொடுக்கணும். ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து உணவும் கொடுக்கணும். ஒக்கதா, அதை தான் இங்க சொல்றாங்க, ஒக்கதா எஜிபுல் முத்து, முத்து உணவு கொடுப்பது வாஜிபாகும். அல் கலாய், கலா நோன்பை கலா செய்வதுடன் யாரின் மீது, அலல் ஹாமிலி வல் முர்தி, கர்ப்பமான அந்த பெண்ணின் மீதும், இன்னும் பால் கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணின் மீதும். இத அஃப்தரதா, அந்த இரண்டு பெண்களும் நோன்பை விட்டு விட்டால், லில் ஹௌஃபி அலா அவுலாதிஹிமா ஃபகத், அவ்விருவருடைய பிள்ளைகளின் மீது மட்டும் பயந்ததற்காக அந்த நோன்பை அவ்விருவரும் விட்டு விட்டால், தன்னின் மீது பயப்படல, அவர்கள் இருவரு தன்னுடைய பிள்ளைகளின் மீது மட்டும் பயந்ததற்காக வேண்டி இருந்தால் நோன்பை கலா செய்வதுடன் அவர்கள் என்ன செய்யணும், முத்து உணவும் கொடுக்கணும். ஒமன் அஃப்தர பில் ஜிமாஇ ஃபி நஹாரி ரமலான, ரமலானுடைய பகலிலே உடலுறவு கொண்டு நோன்பை ஒருவன் முறித்து கொண்டால், மன் யாரு, அஃப்தர முறித்து கொண்டானோ, பில் ஜிமாஇ ஃபி நஹாரி ரமலான், ரமலானுடைய பகலிலே உடலுறவு கொள்வதன் மூலமாக முறித்து கொள்கிறாரோ, யுஅஸ்ஸரு, அவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார், அவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார். அப்ப என்ன அவருக்கு தண்டனை அப்படின்னா, வதஜிபு அலைஹில் கஃபாரத்துல் உதுமா, கஃபாரத்துல் உதுமா அவரின் மீது வாஜிபாகும். கஃபாரத்துல் உதுமா என்றால் மிகப்பெரிய கஃபாரா, மிகப்பெரிய கஃபாரா. அது என்னது, வஹிய இத்கு ரகபத்தின் முஃமினத்தின் சலீமத்தின் மினல் உயூபி, அந்த கஃபாரத்துல் உதுமாவாகிறது குறைகளிலிருந்து சலாமத்து பெற்ற, எந்த விதமான குறைகளும் இல்லாமல் முஃமினாவான ஒரு அடிமை பெண்ணை உரிமையிடுவதாக இருக்கும். ஃபைல்லம் ஏஜித், இப்படிப்பட்ட ஒரு அடிமையை உரிமையிடுவதற்கான வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபஸியாமு ஷஹ்ரைனி முததாபிஐனி, தொடர்படியாக 2 மாதங்கள் அவர் நோன்பு வைக்க வேண்டும். ஃபைல்லம் யஸ்ததி, அதையும் அவர் சக்தி பெறவில்லை என்றால், ஃபயித்ஆமு சித்தீன மிஸ்கீனன், 60 மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். லிகுல்லி மின்ஹும், 60 மிஸ்கீனுக்கு அண்டான ஒவ்வொரு மிஸ்கீனுக்கான அளவு எவ்வளோ, அந்த மிஸ்கீன் 60 மிஸ்கீன்களில் இருந்து ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் முத்தும் மின் துஆமின், உணவிலிருந்து ஒரு முத்து அவர் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மிஸ்கீனுக்கு ஒரு முத்து அளவு உணவு கொடுக்கணும். அதனுடைய நிறுவை அளவு உங்களுக்கு 680 கிராம் என்று நம்ம முன்னாடி உள்ள இந்த குறிப்பிலேயே சொல்லியிருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் சந்திக்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.